வணக்கம். பிக் பாஸ் டீம் கொண்டு வந்திருக்க அந்த மணி டாஸ்க்கை பார்க்கும்போது பிக் பாஸ் டீம் நல்லா க்ரியேட்டிவாக சூப்பராக யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த சீசன் 8 நடந்த சில விஷயங்களை யோசித்து பார்த்தா இது ஒரு ஆளுக்கு போடப்பட்ட கட்டமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. இதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் டிக்கெட் டு ஃபினாலே அப்போ ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, முத்துக்குமரன் அண்டு ரயனுக்கு நடுவில் ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் இருந்தது. யார் ஃபாஸ்ட்டு, யார் உண்மையிலே டாஸ்க் பேசிட்டு யார் நல்லா விளாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் ட்ரிகராகவே நிறைய தவறுகளை 2 கண்டஸ்டன்ட்மே பண்ணாங்க. அதில் முத்துக்குமரன் கொஞ்சம் அதிகமாக பண்ணார். அப்படி இருக்கும்போது சிமிலராக, அதாவது என்னோட நீ ஃபாஸ்ட்டு கிடையாது அப்படிங்கிறது தான் ரயன் நிறைய இடங்களில் பதிய வச்சுட்டு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணதுக்கப்புறமும் கூட வீக்கெண்ட் எபிசோடில் இதை பதிய வச்சார் விஜய் சேதுபதிக்கு முன்னாடி. இப்போ இந்த டாஸ்க்கை யோசிச்சு பாருங்கள். இந்த டாஸ்க் என்ன, ஒரு பக்கம் டைட்டில் அடிக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிள் உள்ள முத்துக்குமரன், இன்னொரு பக்கம் டைட்டில் எப்படியும் கிடைக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ரயன். ஸோ இப்படி இருக்கும்போது முத்துக்குமரனுக்கும் இன்னொரு பக்கமும் திருப்பி இந்த ரன்னிங், யார் ஃபஸ்ட்டு, யார் சூப்பராக பண்ணுறது, யார் உண்மையிலே ரிஸ்க் எடுக்கிறது, யார் டாஸ்க் வீஸ்ட்டு அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், முத்துக்குமரன் திருப்பியும் தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ 50,000ங்கும்போது இப்போ நம்மளுக்கு என்ன தகவல் கிடைக்கிதுன்னா, ரயன் 1 லட்சம் எடுத்துட்டார் அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டைம் கம்மியாகலாம். அப்படி டைம் கம்மியாகும்போது இன்னொரு பக்கம் ரயனை பீட் பண்ணி ஆகணும்னு முத்துக்குமரன் ஒரு பக்கம் முட்டாள்தனமாக திங்க் பண்ண ஆரம்பித்தா, அதை ஈகோவாக எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும், அது முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடியும். இந்த டாஸ்க்கை விட்டு அவங்க மக்கள் ஓட்டுனால அவரை வெளியேற்ற முடியல. ஸோ இதனால் இது மூலமாக வெளியேற்ற பார்க்குறதுக்கான நிறைய வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க் வச்சுறதுக்கான மிகப்பெரிய முக்கியமான நோக்கமாக நான் பார்க்குறேன். அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு டைட்டில் வின்னருங்கிறவர் இந்த தடைகள்லாம் தாண்டி தானே வரணுங்க. அப்போ தானே நம்ம டைட்டில் வின்னர்னு சொல்ல முடியும். ஸோ இந்த தடைகள்லாம் முத்துக்குமரன் ஒரு பக்கம் தாண்டி வராரா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஆனால் இதில் உள்ளார வச்சுருக்க அந்த சூட்சமம் அப்படிங்கிறது இந்த மேட்டர் தான். ஸோ இது முத்துக்குமரனுக்கு போடப்பட்ட வலை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.